ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பெரிய மனதில் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, என்னுடைய திருச்சபையிலே வருகின்ற 26ஆம் தேதி நாளை மறுநாள், அந்த நாளிலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு 6 நாள் விபிஎஸ் வைக்கிறோம். தலைமை சபை மாத்திரமல்ல, கிளை சபையிலும் தேவ சமூகத்துக்குள்ளாக இது மாலை நேரத்திலே தொடங்கப்படுகிற விபிஎஸ் 3 மணி அளவிலே அதற்காக செபித்து கொள்ளுங்கள். பிள்ளையுடைய போக்குவரத்து, பிள்ளையுடைய தேவைகள் எல்லாவற்றுக்காகவும், பாதுகாப்பிற்காகவும், அந்த பிள்ளைகள் சத்தியத்தில் வளருவதற்காகவும் செபித்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்துக்குள்ளாக இருக்கிற ஊழியங்களிலே ஒரு பெரிய உன்னதமான ஊழியம் இது. இதற்காக நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதில் உங்களை பெரிதாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள அந்த ஊழியத்திற்காக கொடுக்க விரும்பினாலும் சரி, என் அன்பு தேவப்பிள்ளை ஜெபிக்க நீங்கள் ஆயத்தப்பட்டாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். கொடுக்குற விருப்பமுள்ள பிள்ளைகள் தேவ சமூகத்துக்குள்ள என்னுடைய ஜிபே நம்பர் இருக்கிறது, நோட்டீஸில் QR அந்த ஸ்கேனிங் இருக்கிறது, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது மகிமையாக தான் இருக்கும். உண்மையாகவே இந்த ஊழியத்தின் பாதையிலே இயேசு மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியத்தை இயேசு செய்ய போதுமானவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 49வது வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பிரியமானவர்களே, காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஆனால் அந்த காரியம் எப்படி வேணுமாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் மரியாளை பாருங்கள், பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் சொல்லுகிறாங்க, அந்த மரியாள் சொல்லுகிறாங்க, கர்த்தர் மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லி. கர்ப்பம் தரித்தவளாய், பரிசுத்த ஆவினால் உருவாக்கப்பட்ட ஒரு கர்ப்பம், தேவ சமூகத்துக்குள்ளாய் கர்ப்பத்தை சுமந்து கொண்டு சந்தோஷமாய் சொல்லுகிறாங்க, கர்த்தர் எனக்கு, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி, மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளை, நீ ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வெறுமையாக இருந்து இருக்கலாம். அந்த வாழ்க்கையில் ஒரு காரியம் உனக்கு நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீ மலடையாக கூட இருக்கலாம். ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த காரியமும் உனக்கு வாய்க்காமலே கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மகிமையான காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு சுவாமி என் அன்பு தேவ பிள்ளையே செய்தால் எல்லாம் மகிமையாக தான் இருக்கும். அதாவது மனுஷனுக்கு தேவனுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள முடியும். மனுஷன் செய்தால் நமக்கு ஒரு காரியத்தை, அது மகிமையாக இருக்க நாறி போயிடும். அல்லேலூயா. அது அனுபவத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். மனுஷன் ஒரு காரியத்தை செய்துட்டா, இப்போ வாழ்க்கை வனாந்தரமாகவே இருக்கிறது, மலட்டாகவே இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, பலவிதமான போராட்டத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். யாராவது ஒரு மனுஷன் வந்து செஞ்சால், என் அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்ச காலத்துக்கு மாத்திரம் அது மறைக்கப்பட்டிருக்கும், அவன் உனக்கு செஞ்சதெல்லாம். ஆனால் கொஞ்ச காலம் கழிந்த உடனே உனக்கும் அவனுக்கும் அந்த நபருக்கும் ஒரு சின்ன இடைவெளியோ, போராட்டமோ, பிரச்சனையோ, அந்த காரியங்களோ உண்டாயிடுச்சு, மனஸ்தாபங்கள் உண்டாயிடுச்சுன்னா அந்த காரியம் மகிமையாக இருக்காது, நாற்றம் எடுத்து போயிடும். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, ஏன் அது நாற்றம் எடுத்து போகுதுன்னா, அவன் வல்லமை உடையவன் கிடையாது, அந்த நபர் வல்லமை உடையவர் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரும் கிடையாது அந்த நபர். அல்லேலூயா. மனுஷர்கள் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனார்களாம். அப்போ மனுஷன் செய்கிற எல்லா காரியமும் ஒரு நாளில் நாரதான் செய்யும். ஆனால் வல்லமையுடையவர் ஒருவர் மாத்திரம், இயேசு சுவாமி, அவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். அதனால்தான் மகிமையாக எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். அவருடைய நாமம் விளங்கும்படியாக கர்த்தர் செய்கிறார், இயேசு சுவாமி செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் வாழ்க்கையில், நாற்றம் எடுத்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில் மகிமை விளங்கும்படியாய் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், உண்மையாகவே இதிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில காரியங்கள் இன்னும் மனுஷனால் எனக்கு உண்டாக்கப்பட வேண்டும், நடக்க வேண்டும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா
அந்த காரியத்தை விட்டுடுங்க. இயேசு சுவாமி நீங்கள் செய்யுங்க, எனக்கு காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க, நீங்கள் செஞ்சால் அது மகிமையாக இருக்கும். மரியாள் அப்படி தான் புகழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை உயர்த்துகிறார். வல்லமையுடையவர் மகிமையான காரியத்தை செய்தார். மகிமை இன்றைக்கு உன் வாழ்க்கையில் செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்ய போதுமானவர். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக வெறுமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மகிமையாக கர்த்தர் மாற்றப் போகிறார். செபிப்போமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினால் மகிமையான காரியங்களை கர்த்தரும் வாழ்க்கையில் செய்வார். அதனால் பயப்பட வேண்டாம், சரியா? மனுஷன் செய்யணும்னு நீ விரும்பினா பின்னாடி நீ நாரி போக போகிறன்னு அர்த்தம். ஓகே, இதுதான். அதனால் வல்லமை உடையவர் மாத்திரம்தான் மகிமையானதை செய்ய முடியும். பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரம்தான் மகிமையானதை செய்ய முடியும். மனுஷன் பரிசுத்தமான அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்துக்குள்ளாக வேத வசனத்தின் பிரகாரம் சொல்கிறான், அவன் பாவம் செய்து மகிமையற்றவன் ஆயிட்டான். அதனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் மகிமையான காரியத்தை உனக்கு செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமையுடைய மகிமையாய் செய்தார், மகிமையானதை செய்தார், மகிமையான காரியங்களை செய்தார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி மரியாள் வாழ்த்தினது போல, உயர்த்தினது போல, துதித்தது போல நாங்களும் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரை எங்களுக்கும் மகிமையானவைகளை கர்த்தர் செய்து முடிக்கும்படியா, உடைய நாம மகிமைப்படும்படியா கர்த்தர் காரியங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணும்படியா செபிக்கிறேன். இந்த விபிஎஸ் கூட ஆண்டவரே 26ஆம் தேதியில் நடக்கிற இந்த ஆண்டவரே 5 நாள் 6 நாள் விபிஎஸும் கூட ஆண்டவரே மகிமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தடைகளை ஆவற்றும் உடைப்பீராக. இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சிப்பிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன். ஒரு சபைகளுக்காக, அந்த தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவர்களுக்காக மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக சுவாமி. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.